வெற்றி சார் என்னன்னா சில நேரங்கள் ஒரு கதையை என்னவா மாற்ற முடியும்னு பார்ப்பார். இப்போ அவரு நீங்கள் எடுத்த நாவல் ஆகட்டும், விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாக்அப்பில் அந்த கதைக்கும் இந்த இதுக்கும் நாவலுக்கும் இதுக்குமே நிறைய இது இருக்கும் பாருங்க, மாறி இருக்கும். இப்போ இந்த மற்றது ஊரில் நடக்கிறது இருக்குல்ல, அவர் சொன்னார்ல அந்த கோழி கொத்துற மாதிரி 2 கொத்து கொத்துனா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வாசிக்கும் போது வர்றது இல்லைப்பா. இப்போ நமக்கு என்னென்னா டைலாக்ஸ் வந்து நீ ரொம்ப யோசிச்சு எழுதக்கூடாது, ஒரு ஃப்ளோ வரும் நமக்கு, அந்த ஃப்ளோவில் எழுதிடணும். இப்போ போலீஸ் சம்மந்தமான டைலாக் நமக்கு வராது. அந்த முட்டியில் கட்டின தாலி, அந்த எஸ்கார்டு, லாங் எஸ்கார்டு, ஸோ வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு வராது. அப்போ அதை போலீஸ் சம்மந்தமான எல்லாமே அவங்க சைடில் இது பண்ணிக்கணும். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும். நம்ம இப்போ எழுதுகிற ஒரு அந்த சீனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, இந்த சீனுடைய இம்பாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் எழுதுறீங்க. இப்போ எழுதுகிற ஆள் சொல்கிறேன், எழுதுகிற அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீன் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த சீன் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. அப்போது நீங்கள் இது கேமராமேனோட ஒர்க் பண்ணுவீங்க. அதான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் வச்சு பண்ண முடியாது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. படத்தோட கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு என்ன நடந்ததுன்றத விக்ரம் பிரபு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நரேட் பண்ற மாதிரி முடிச்சிருப்பீங்க. நீங்க நினைச்சிருந்தா லைக் அவர் ஒய்ஃபோட சேர்ந்த மாதிரி ஒரு லைக் விஷுவலா சீன்ல காமிச்சிருக்கலாம். அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்றதையும் நீங்க விஷுவலா காமிச்சிருக்கலாம். பட் ஒரு கதை இப்படிதான் முடியணும் அப்படின்றத எதன் அடிப்படையில முடிவெடுக்கிறேன்? நம்ம எழுதுறதுலாம் பாருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முடிக்கணும் அந்த கதையை. அப்போ வந்து இது ஆரம்பிச்சது யார்? விக்ரம் பிரபு. ஏன்னா அந்த பையன் வந்து நிறைய காவலர்களை பார்த்துட்டான். இவனுக்கு உதவி பண்ண ஒரு காவலரை தான் நம்ம கதிரவனை பார்க்குறோம். இப்போ அந்த கதிரவன் தான் ஒரு காவலர்கள் மத்தியில் பேசுகிறான். அப்போ பேசும்போது என்னவா இருக்குன்னா எனக்கு அவர் மேலே முடிக்கணும் படத்தை. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷார்ட்டை வச்சு இந்த 2 பசங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் 2 ஷார்ட் வச்சு தான் அதை காட்டணும் எனக்கு அவசியமாக இல்லை. அப்புறம் அந்த சீனோட இம்பாக்ட் போயிடும். நாங்கள் நின்று பேசுகிறோம்ல, எளிய மனிதர்கள் உதவுங்கன்னு சொல்கிறான்ல, நம்மகிட்ட இருக்க அதிகாரம் எளிய மனிதர்கள் உதவணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கும்னு நான் நினச்சேன். அது நின்று அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படல, நான் எடுக்கவும் இல்லை. இந்த நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் வந்துருச்சு. இந்த சிறைன்னு சொல்லி ஒரு கேட்சியாக அதுக்கு பொருத்தமாக எப்படி அவைலபிளாக இருந்துச்சு அவங்களுக்கு டைப்? ஆமாம் இருந்தது சார். ஏன்னா நாங்கள் வச்ச டைலாக் இது வந்து எஸ்கார்டு தான். நமக்கு இருந்தது எஸ்கார்டு. ஆனால் எஸ்கார்டு வந்து இன்றைக்கி இருக்க இதில் என்னவா இருக்குன்னா நிறைய மீனிங் இருக்குது. இன்றைக்கி தவறான மீனிங்காக கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போகுது. ஆனால் ஒரு போலீஸில் ஒரு டியூட்டினா இது எஸ்கார்ட் டியூட்டி இருக்குன்றதுக்காக தான் அந்த எஸ்கார்ட்னு வச்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லும்போது என்னவாயிருச்சுன்னா அதை மாற்றலான்னு. அப்புறம் என்னவா மாற்றுறது? வழிகாவல்னு வச்சா அது பெருசாக இதுவாகவும் இல்லை, மாதிரி இதுவாக இல்லை. அப்போ சரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தான் எனக்கு இது சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் மாற்றுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்குள்ளே நம்ம தான் எப்போ சொல்லுவோம்ல, எழுதுங்க ஒரு இதுனாக்கா அவங்க அப்படியே மொத்தமாக எழுதுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து சூர்யான்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வந்து எழுதினார், கோ டைரக்டர் அவர் எழுதினார். அதில் அவர் சிறை ஒன்று எழுதியிருந்தார். அந்த சிறை ஆல்ரெடி வந்திருக்கு. சரிங்களா? சிறை வந்து டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவருடைய இது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா எனக்கு அப்போல்லாம் தெரியாது அப்படி சிறை ஒரு படம் வந்திருக்குன்றது எனக்கு தெரியாது. அது நம்ம தப்பு பார்த்துருக்கணும், நான் பார்க்கல. பட் ஆனால் இந்த இது அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம், அவனுக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹீரோயினோட மாமா தான் வந்து இந்த கதையை நவுத்துறது. ஏன்னா அங்கே படம் போடுன்னு சொல்லுவார், அதுலேருந்து தான் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகியுமே. கிளைமேக்ஸ் அதே மாதிரி வந்து அவங்க அக்கா வந்து அவன் அனுப்பிவிடுவாங்க. பட் ஆனால் ஒரு மாமா வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார். பட் உள்ளே ஏதாவது சம்பவம் நடக்கணும் எல்லாம் போகும்போது கட்டாயம் வந்தோடனே இங்கே எல்லாமே அவங்க பஸ்ஸில் வந்து வந்தோடனே ஆக்சிடென்ட் வந்துருக்கும். பட் என்னன்னா அவர் என்ன ஆனாருங்கிறது அது அது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் அதை விட்டோம். ஏன்னா வந்து நான் அதான் சொல்லுவேன், எல்லா கோவமும் வந்து கொலையில் முடியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து பெண்கள் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொலை பண்ணுற முடியாது. சரியா? ஏற்று நின்று அக்கா தங்கச்சி ஏற்று நின்று அடிச்சாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. எனக்கு இந்த வந்து நமக்கு வந்து ஒரு இயக்குனராக ஒரு ரைட்டராக நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் எப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடமில் நான் உங்களை கூப்பிட்டு போகிறது. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் நீங்கள் வந்து அதை டைவர்ஷன் ஆகாமல் இருக்கணும். இந்த ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஃபோனை பார்த்துருவீங்க. ஃபோனை பார்த்து நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் கேள்வி நிறைய கேட்டுருவீங்க. இப்போ இது எதுவுமே வரல இல்லை அதில். இப்போ ஒரு கேள்வி வருதுன்னா நீங்கள் படம் பார்த்து நல்லா அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கேட்குறீங்க. இப்போ கேட்கும்போது எனக்கு அது பாதியில் விட்டுட்டீங்க அந்த கேரக்டரை அப்படின்னாங்க. அது பாதியில் விடுறது கிடையாது. அந்த கேரக்டர் அது வீட்டுக்குள்ளே போச்சுன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, இவங்க போயிட்டு தடுத்துருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அங்கேருந்து அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கலாம். ஸோ இப்படி தான் நான் அதை அப்படி தான் விட்டேன். அதை ஒரு கேரக்டர் எல்லாம் கேரக்டர் முடியணும்னு அவசியம் கிடையாது.
இல்லை அது அந்த கேரக்டர் ரொம்ப அதர்மகன்ற கேரக்டராக இருந்துச்சு. ஸோ அது மறுபடியும் அது இருந்தாலும் மறுபடியும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேரக்டருக்கு என்னாச்சும் டவுட் மட்டும் தான் இருந்தது அது. பட் இன்னொரு விஷயம் என்ன சார், ட்ரைலர் கட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலரில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது கைது வந்து தப்பிச்சு போகிற மாதிரி சொல்லி தான் அந்த ட்ரைலரே இப்படி இருக்குமே, அந்த இன்டென்ஷனில் போய் பார்த்தோம். பட் ஆனால் அந்த படம் ஆமாம், அது வந்து நாங்கள் உட்காந்து பேசுனது அப்புறம் ஃபிலோவோட நல்லா இருந்துச்சு ஐடியா. சார் அந்த விக்ரம் அவரோடது வந்து ஃபஸ்ட்டில் அந்த ஷூட் அவுட் ஒன்று இருந்தது. அது வந்து உள்ளே நிறைய ஃபைட் பண்ணுவார், அது தப்பிக்க விடாமல் பார்க்க. ஆனால் வெளியே பஸ் வெளியே போன உடனே ஷூட் அவுட் பண்ணுறாரு. அதுக்கு எக்ஸ்டெண்டடாக ஏதாவது சீன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்து ட்ரை பண்ணாமல்? இல்லை அது எதுவுமே பண்ணல. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அவ்வளோதான் எடுத்தோம். அப்புறம் அந்த புது ஹீரோக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஆக்டிங் இருந்தது. அது வந்து நம்ம பழகும் போது தானே தெரியும். இப்போ ஹீரோயின்ஸாவது டெஸ்ட் பண்ணி லுக் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தது. அது ஆக்டிவாகவே அவர் அப்படி தான் இருப்பாரா, இல்லை இந்த கேரக்டருக்கு அந்த இன்னசென்ட்டான? நார்மலாகவே சில முகங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல. அப்புறம் நடிகர்கள் வந்து நம்ம எனக்கு அந்த கேரக்டரை நான் அவரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு, ஏன்னா அது என்னை பார்க்க வரும்போது அவர் வந்த விதம் வேறு, ஒரு மாதிரி பாடி பில்டிங்கோட வந்தார். ஏன்னா இப்போது வந்து ஒரு இது டேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அப்படி தான் வந்தார் அவர் ப்ரொடியூசர். இப்போ சன்னு எனக்கு வந்து அப்படி வேண்டாம், கொஞ்சம் ஒல்லியாயிரு, முடி வச்சு பார்க்கலாம் இப்படி பண்ண. ஏன்னா முகமாக வந்து அது ஒரு இன்னசென்ட்டான முகம் தான் அவருக்கு, சரிங்களா? அதனால் எனக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. உங்கள் படத்தில் பெண்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப வலிமையாக காட்டியிருந்தீங்க. அது உங்களுடைய நிஜ வாழ்க்கை வந்து கதாபாத்திரத்துக்கு அது எப்படி மாற்றுறீங்க? வலிமையாக நம்ம வீட்லேயும் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 அக்கா தங்கச்சிங்க, 5 பேர், சரிங்களா? சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏரியாவில், அப்படி செய்வாங்க, சண்டை அடி பின்னுவாங்க. ஸோ வந்து எங்கேயுமே அவங்க வந்து பயந்து ஒதுங்கி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தவனை சும்மா இல்லாமல் இவங்க தான் கூட்டின்னு போவாங்க. வாடா போய் நான் கேட்குறேன்னு, இவன் வேணாம் தான் சொல்லுவான். அங்கே போய் கேட்டு அங்கே போய் அடிச்சதுக்கப்புறம் சண்டை கண்டெல்லாம் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீ ஏன்டா அவங்க வீட்டுக்கு போனான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்பாங்க. நம்ம வேணான்னு சொல்லுவோம், வேணாமா விடுமான்னு சொல்லுவோம். அது எப்படி அவன் எப்படி ஒன்று அடிச்சிருவான், இங்கேருந்து கூட்டின்னு போகிறது. கூட்டின்னு அங்கே ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நீ ஏன்டா அங்கே போனான்னு கேட்குறது. இது வந்து அவங்க வந்து என்னென்ன எதிர்ப்பு மேலே, என் பிள்ளைங்க எப்படி அடிப்பேன், என் புருஷனை எப்படி அடிப்பேன், இந்த கோவம் இருக்குல்ல. அதான் நான் சொல்லுவேன், அவங்க நம்மளோட பலமான ஆட்கள், நம்ம தான் அவங்கள அடக்கி வைக்கிறோம். சும்மா நான் வந்து அப்படியே இவனு இறங்கி நீங்கள் சாமி வந்த இப்போ சாமி ஒருத்தர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அவங்க ஒரு ஆளால் பிடிக்கலாம் பார்க்கலாம், முடியவே முடியாது. அப்போ எங்கேருந்து இருக்குது அந்த பலம், அவங்க மனசில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை தான் வந்து இது பண்ணுறோம், ஹோல்ட் பண்ண வைக்கிறோம். அவங்கள வந்து நம்ம நீ வந்து பெண் வந்துன்றது வந்து ஒரு சாஃப்டானவங்க, பூ மாதிரி அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏன் கவிதையாக எழுதுறோம். அவங்க மைண்ட் செட்டாகவே நம்ம அப்படி மாற்றுறோம். ஆனால் மைண்ட் செட் அவங்க அப்படி கிடையாது. அவங்க அது நம்ம பெண்ணுடைய சமூகம் தானே. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய பலம் ரொம்ப பெருசு. நான் பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். நான் எனக்கு கூட பிறந்தவங்க 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, 3 அக்கா தங்கச்சிங்க. ஸோ எல்லாருடைய பலத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க அழுகையும் பார்த்துருக்கேன். நான் டாமினேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பயந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் எப்படி அதை சாதாரணமாக வந்து இன்னும் பழைய பல்லவிலேயே அதை அவங்கள வச்சு நம்ம இது போடுறது. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப இது இருக்குது. நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது? இன்றைக்கி நிறைய வழி இருக்குப்பா. இப்போ ப்ரொடியூசர் இல்லை சார், அப்ரோச் பண்ணுறது மீன்ஸ் இப்போ ஒரு கதை இருக்குது. இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம டேரெக்டாக டக்குன்னு போய் கதை சொல்ல முடியாது. சார் கதை சொல்கிறேன் சார்னு சொன்னால் அவர் உடனே கூப்பிட்டு சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் கதையை ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்பெண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அந்த கதையை அவங்கள்ட்ட எந்த முறையில் நம்ம அப்ரோச்சாக பண்ணோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும்னு உங்கள் பார்வையில்? எனக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம இம்ப்ரெஸ் இல்லை நம்ம எல்லாருக்குமே என்னவா இருக்கும்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது போய் ப்ரொடியூசருக்காக சொல்ல முடியாது. நமக்கு ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்கும், ஃப்ரெண்டு இருப்பான், அவன் ஒரு மேனேஜரை சொல்லுவான், மச்சான் அந்த மேனேஜர் வந்து கதை கேட்குறாங்க அந்த கம்பெனிலன்னு. அவங்க நம்பர் கொடுப்பான், அவங்ககிட்ட பேசுவோம். அவங்ககிட்ட இது பண்ணும்போது அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, பேசும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் வந்து ஒர்த்தா இல்லையா, சும்மா வந்து வாய் உதாரா அப்படிலாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஒரு ரைட்டு ஓகே இவன்ட்ட நல்ல கதை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ இப்படி தான் சினிமாவில் நடந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக மீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கதை கேட்கணும்னா அது பல குழு இருக்குது. முதல்ல இவங்ககிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும், கடைசி அங்கே போவோம். நீங்கள் சொல்ல போகும்போது 20 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கன்னு வாங்க, 20 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கள், 1/2 ஹவரில் கதை சொல்லுங்கன்னு வாங்க. அந்த half an hourல நம்ம என்ன சொல்கிறோன்றது இருக்குல்ல, எல்லாமே தயார் பண்ணணும். ஒரு வழியிலும் உங்கள் கதையை சொல்ல தெரியணும். 10 நிமிஷம் கேட்டால் அதுலேயும் சொல்ல தெரியணும், சாராம்சம் மாறாமல். 1/2 an hour கேட்டால் 1/2 an hour சொல்ல தெரியணும். ஃபுல்லாக சொல்ல போனால் ஃபுல்லாகவும் சொல்லணும். இல்லைங்க என் கதை வந்து நான் 4 மணி நேரம் இல்லாமல் நான் சொல்லவே முடியாதுங்கன்னா சொல்லாத போன்றோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி கதைன்னு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது
கதையாக சொல்லணுமா இல்லை நம்ம அதான் எடுக்க ஸ்க்ரீன் சொன்னேன். பிளேவை அப்படியே சொல்லணும்? அதை தான் சொன்னேன். முதல்ல நீ ஒரு 10 நிமிஷம் கதை சொல்கிற சார், இந்த கதை இதுதான் சார், இதுதான் சார் கதை, இந்த 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் சார் கதை. அது ஏன் இப்போ பிரச்சனையாச்சு? அப்போ நான் சொல்கிறேன் சார், ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன், அது ஒரு 1/2 hourல சொல்கிறேன். அப்போ இன்னும் நல்லா தெளிவாக ஃபுல்லாக சொல்லுப்பானுங்க, நான் ஃபுல்லாக சொல்லுவேன். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண அவங்க வாயாலேருந்தே வந்துடும், புரியுது சார். அவங்க வாயாலேருந்தே வந்துடும். சரி சொல்லுப்பா அப்படியே போயிட வேண்டியது தான், வேறு என்ன இருக்குது. தேங்க்ஸ் சார், ஒரு நல்ல படம் கொடுத்தது. உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது படம், ஸ்டார்ட் டு எண்டு. ஸோ கொஸ்டின் என்னென்னா, லைக் எங்கேயுமே லேகே ஃபீல் ஆகலை. லைக் அது எதனால் ஃபீல் ஆகாமல் இருக்குன்னா, ரைட்டிங் கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அண்ட் அது போக எடிட்டிங் ரொம்ப பெரிய முக்கியமான திங் அது. ஸோ எங்கெங்கே கட் பண்ணுறோம், எங்கே ரியாக்ஷன் காட்டுறோம், எங்கே மாற்றுறோன்றதை வச்சு தான் அது நகர்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அண்ணன் அடிச்சிருவார் அப்துல்லா, அப்புறம் அந்த ஆட்டுத்தொழுவை இதில் பேசுவாங்க, அது கொஞ்சம் லென்த்தான சீன் தான், அங்கே லேக் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் வைப்பீங்க ஷார்ட், அப்படியே மூவ் ஆகி பாதி ஃபேஸ் கட்ட அந்த பொண்ணு பேசுகிறது வரைக்கும் வரும், நம்மளை தெரியாமே அது எங்கேஜ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டிசிஷன்ஸ் இருக்குல்ல சார், இது முன்கூட்டியே நீங்கள் எடுத்ததா, இல்லை அதான் ஸ்டோரி போர்ட் பண்ணிங்களா, இல்லை எடிட்டர் இது பண்ணதா, எப்படி சார் இது? நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் எடிட் பண்ண முடியும் இல்லையா? எடுத்தால் தானே எடிட் பண்ண முடியும். அப்போ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் அதான் சொன்னேன், வந்து நான் எமோஷனலில் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு எனக்கு தேவையானது என்னவா இருக்குன்னா, பேசுகிறவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி, இதுவே போதுமானது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கான ஒரு வீரியத்துக்குள்ளே பேச போகிறாங்க. இப்போ இந்த எமோஷனலே போதுமானது தானே நம்மளை வந்து கவனிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திச்சிருப்போம் இல்லையா? எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம காதலிச்சிருப்போம், அந்த காதலிச்ச பொண்ணோட ஒரு இது இருந்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளங்கள் வரும்போது நம்ம சந்திச்சிருப்போம்ல. அதை நான் உன்னை வந்து கிண்டி விட்றேன் லைட்டாக. அப்போ நீ என்ன பண்ணுற, அதுக்குள்ளே வந்துடுற. அப்புறம் எனக்கு ஷார்ட்ஸாக எனக்கு வந்து அந்த நடிகர்கள் வந்து என்னவாகனா அந்த பர்ஃபார்மன்ஸாக ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது இன்னும் உங்களை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுது. இதே போதுமானதாக இருக்குது எனக்கு. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ட்டை வச்சு உன்னை நான் இது பண்ணால் நீ இந்த ஷார்ட்டில் தான் இருப்பேன், அந்த அவங்க கூட கனெக்ட் ஆக மாட்டேன். அப்போ எனக்கு கனெக்ட் ஆகிறல்ல, நான் உன்னை கனெக்ட் தான் பண்ணணும். இந்த ஷார்ட் அழகாக இருக்கிறதுக்காகலாம் நான் வைக்கல, இந்த ஷார்ட் அழகாக இருக்குன்றதுக்காகலாம் வைக்கல. உன்னை கனெக்ட் பண்ணேன், உனக்கு கனெக்ட் பண்ணும்போது உனக்கு அது அழகாக தெரியுது, உங்களுக்கு அது அழகாக தெரியுது, அவ்வளோதான் என் வேலை. ஸோ இப்போ ஒரு கேமராமேனுக்கும் எனக்கு ஒரு நல்ல சிங்க் இருக்குது, அவன் கூட காலேஜ் மட்டும் இப்போ எனக்கு ஒரு சிங்க் இருக்குது, மச்சான் இப்படி பண்ணலாம் மச்சான் அப்படி பண்ணலாம் மச்சான், அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கேமராவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சேர்ந்து ஒர்க் ஆகுது இல்லை. இப்போ நான் வந்து சில நேரங்களில் முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், சொல்கிறது வந்து விஷுவல்ஸ் நீ எப்படி சொல்லுவீங்க. அப்போ அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிற இடத்துல அவங்க வராங்கல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் சொல்கிறோம், மச்சி இப்படி வந்து வரணுன்றோம், அது இப்படி வரணும், அது எப்படி எடுக்கிறது, என்ன லென்ஸில் எடுக்கிறது, என்ன லைட்டிங்கில் எடுக்கிறது. நான் நைட்னா இந்த சோர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்க, என்ன எல்லாத்தையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்படி பண்ணு அந்த மூடுக்குள்ளே அவங்களை தள்ளி விட்டுறணும், கேமராமேன் அந்த மூடுக்குள்ளே தள்ளி விட்டா அவங்க அதை போயிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு அது சரியாக இருக்கான்னு மானிட்டரில் உட்காந்து பார்க்குறோம். இப்போ நான் எடுக்க வேண்டிய முடிவு மானிட்டர்லாம் சரியாக இருக்கா, எனக்கு அது மானிட்டரோட கனெக்ட் ஆகுதா, இவங்க சரியாக பண்ணுறாங்களா பண்ணலையா, கேமரா பாம்பு டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா கட் பண்ணு, டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணு, இதுதான் நம்ம இது. ஸோ ப்ரைமரியாக பிளாக்கிங் ஸ்டேஜிங் கண்டிப்பாக பண்ணுவோம். பொதுவாக இந்த கதை யோசிக்கிறது, ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ஒரு பக்கம் ஏதோ ஓகே, இது எனக்கு ஓரளவு வருது. ஆனால் இந்த டைலாக்ஸ் வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அது ஒவ்வொரு சீனும் எப்படி நீங்கள் வெறும் தனிப்பட்ட முறையிலே தான் பண்ணி அது என்ஹான்ஸ் பண்ணிப்பீங்களா, இல்லை 4 பேரோட பேசி இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு பண்ணுவீங்களா? அது கொஞ்சம் நேச்சுரலாக எனக்குலாம் இன்னும் செட் ஆகாத மாதிரியே இருக்குது. அது எப்படி ஒரு படம் ஃபுல்லாக கொண்டு போகிறது ஒவ்வொரு சீனுக்குன்ற மாதிரி, அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லைப்பா, இப்போ நமக்கு என்னென்னா டைலாக்ஸ் வந்து நீ ரொம்ப யோசிச்சு எழுதக்கூடாது, ஒரு ஃப்ளோ வரும் நமக்கு, அந்த ஃப்ளோவில் எழுதிடணும். இப்போ போலீஸ் சம்மந்தமான டைலாக் நமக்கு வராது, அந்த முட்டியில் கட்டின தாலி, அந்த எஸ்கார்டு, லாங் எஸ்கார்டு, ஸோ வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு வராது. அப்போ அதை போலீஸ் சம்மந்தமான எல்லாமே அவங்க சைடில் இது பண்ணிக்கணும். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியணும். எனக்கு இந்த எமோஷனுக்கு இந்த டைலாக் வேணும், அந்த எமோஷனுக்கான டைலாக் நான் வந்து கேட்டு வாங்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம வந்து தமிழோட நான் உட்காந்து பேசி நான் இது பண்ணிட்டேன். இப்போ இந்த மற்றது ஊரில் நடக்கிறது இருக்குல்ல, அவர் சொன்னார்ல அந்த கோழி கொத்துறாம 2 கொத்து கொத்தனா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வாசிக்கும் போது வர்றது. ஒரு புத்தகங்கள் வாசிக்கும் போது வர்றது. ஏன்னா இப்போ நான் வந்து பக்கா சென்னை, நான் எழுதும்போதே சென்னை ஸ்லாங்கில் தான் எழுதுவேன், என்னுடைய கதைகள் எல்லாமே சென்னை ஸ்லாங்கில் தான் எழுதுவேன். ஆனால் இதை நான் வந்து அந்த ஊருக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த ஊரில் இருக்க ஆட்களை யாரையா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து அதை இப்படி மாற்றிங்க. இப்போ அதில் ஒரு வெங்கடேஷ்னு ஒரு பையன் தான். ஸோ அந்த பையன் வந்து எனக்கு இதெல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தான், டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ இப்போ அந்த பையனை நான் வச்சுக்கிட்டு அதை இது பண்ணேன். ஸோ நம்ம அதையும் கரெக்டாக பண்ணிடணும். ஆனால் 100% என்னால் அந்த ஊரோட வாழ்வில் எடுத்துதானா நான் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து பிறந்த வளர்ந்தது எல்லாமே சென்னைன்றதுனால என்னால் அந்த ஊரில் பிறந்த ஒருத்தரால் தான் அதை எடுக்க முடியும், சரியாக எடுக்க முடியும். ஆனால்
நான் உணர்வுகளோட அதை ட்ராவல் பண்ணதுனால எல்லா ஏரியாலையும் இதுதான் ஒன்று தான், எமோஷனல் ஒன்று தான், அந்த களத்தை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அந்த பையனுக்கு மட்டும், இந்த பையன் பொண்ணுக்கு மட்டுமான அந்த ஊர் லைஃப் இருக்குல்ல, அந்த ஊர் லைஃப் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்கள நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஊருக்கு வந்து அவர் தான் சூரி கூட்டிகிட்டு போய் அவர் அங்கேயே இருந்து அவங்க ஒரு 20 நாள் 25 நாள் அங்கேயே இருந்து அந்த ஊருடைய அட்மாஸ்பியரோடு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னவாக இருக்குன்னா, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் புது மனிதர்களாக தெரிய மாட்டாங்க. நான் தான் சொன்னேன், பழகிட்டோம்னா நமக்கு எல்லாருமே ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பேசுவாங்க. நீங்கள் ஒரு 20 நாள் அவங்க கூடவே இருக்கீங்கன்னாக்கா எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அவங்க முன்னாடி அனுப்பிச்சு அவங்கள பார்த்துட்டேன். மற்றது எல்லாருமே போலீஸ் தானே, நடிகர்கள் தானே, எல்லாருமே ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் நல்லா நடிக்கிற நடிகர்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து யாருக்கும் வாய்ப்பு தர முடியாது. மீன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு டைட்டான ஒரு இதில் போகும்போது நடிகர்கள் ரொம்ப தேர்ந்து வரணும். எனக்கு வாய்ப்பு குத்தினா நான் வளர்ந்துருவேன் சார்னு சொல்கிறது இருக்குல்ல, வாய்ப்பு குத்தா வளர்றதில்ல, நீங்கள் அந்த வாய்ப்பு உருவாக்கணும். உங்களை யாருமே தவிர்க்கக்கூடாத இடத்துல நீங்கள் நிற்கணும். நடிகனா வரீங்கன்னா அப்படி ஒன்று நிற்கணும். ஏன்னா அதுக்கு தான் ஆடிஷன் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் ஆடிஷன் வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம். அப்போ ஆடிஷன் வைக்கும்போது அந்த ஆடிஷனில் எப்படி வராங்கன்னு இருக்குல்ல, ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு என்னவா இருக்கும்னா, கூடவே இருப்பானுங்க, நம்ம கூடவே இருக்க பசங்களே இருப்பானுங்க, கோச்சிக்குவானுங்க, ஏன்னா நீ வந்து படம் பண்ணுற, நான் இது பண்ணவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை. ஆனால் கேமரா தூக்கி அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுன்னா பயந்துருவாங்க. இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. என் நண்பன்றதுக்காக அவனுக்கு ஒரு 4 மணி நேரம் அந்த க்ளோஸ்அப் எடுத்துட்டு முடியுமா நான்? ஏன்னா 1 மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு கால் ஷீட்டுக்கு வந்து நம்ம வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். யார் பண்ணுவோம் அந்த செலவை? ஒரு ப்ரொடியூசர்ஸ் நம்ம எழுதுகிற எழுத்துக்கு செலவு பண்ணுறாரு. அதனால் நான் வந்து சினிமா வேறு, நட்பு வேறு, ப்ரொஃபஷனல் வேறு, நட்பு வேறு. ப்ரொஃபஷனலில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணும், இதை நீங்கள் சரியாக வச்சுக்கணும். நீங்கள் நண்பர்கள் நடிக்க வராங்கன்னாக்கா அவங்க அது சரியாக நடிப்பு பயிற்சியோடு வரணும். வந்தால் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து இப்போது 2 பாசிபிள் இருக்குண்ணா. ஒன்று, அந்த பொண்ணு இறந்துருக்கலாம், இல்லை இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ கதைப்படி உயிரோட திருப்பி வராங்க. இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கே இது வந்து அந்த பொண்ணு திருப்பி வராங்க, அது நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்கள் எப்படி நம்புனீங்க ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு இது டிஸ்கஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இதை அதான் இப்போ எல்லாருடைய நம்பிக்கை தானே. இப்போ கதிரவன்ற ஒருத்தர் வந்து எதுக்காக இந்த இதுவை ஹெல்ப் பண்ணோம்? இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு 5 வருஷமாக வரா, அந்த பொண்ணும் அந்த பையனை சேரணும்னு அவன் ஆசைப்பட்றான். அப்துல் ஒரு 5 வருஷமாக உள்ளகிறான், 5 வருஷமாக வந்துட்டு போயிட்டு யாருக்காக இருக்கான்? அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். இந்த பொண்ணு குடும்பத்துக்கும் அந்த பையனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுது. இப்படி எல்லாருடைய ஆசை இருக்குல்ல, நம்பிக்கை தான் நம்ம ஒரு படத்தில் கொடுக்க வேண்டியது நம்பிக்கையாக இருக்குது. இப்போ ஆடியன்ஸாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்க அக்காக்காரி அவ்வளோ அழுதுட்டு சொல்லிட்டு போகிறா, நீ நல்லா வாழணும்னு சொல்கிறா. இப்போ எல்லாருமே வாழணும்னு சொல்லும்போது நான் ஒரு டேரக்டர் நான் ஏன் கொள்ளணும் அவங்கள? அப்புறம் ரியல் லைஃப்பில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ஏன் நான் கொள்ளணும்? நம்பிக்கை தான் எல்லாருக்குமான ஒரு நம்பிக்கையான. அப்புறம் ஒரு ஜட்ஜி சொல்கிறாரு நீ சந்தோஷமாக வெளியே போய் வாழன்னு சொல்கிறாரு. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் நான் வந்து இதுவாக பார்க்குறேன். நம்ம இப்போ எழுதுகிற அந்த சீனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, இந்த சீனுடைய இம்பாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுறீங்க. இப்போ எழுதுகிற ஆள் சொல்கிறேன், அவர் தான் டேரக்டும் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சீன் வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது. இந்த சீன் இப்படி பண்ணலான்னு அப்போது நீங்கள் இதை கேமராமேனோட ஒர்க் பண்ணுவீங்க. அதான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் வச்சு பண்ண முடியாது. நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் பண்ணால் நான் என்னோடய ஸ்கிரிப்டை கேமராமேனுக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, எடிட்டருக்கு, காஸ்டியூம் டிசைனருக்கு எல்லாருக்கும் கொடுத்து படித்து அவங்க ஒரு விஷயத்தை எழுதி எடுத்துகிட்டு வாங்க. இந்த கதை உங்களை என்ன பண்ணுது, உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன இதெல்லாம் இப்போ அவங்க மைண்டில் ஒரு விஷுவல் போகும். இப்போ இந்த விஷுவல் என்னவாக இருக்கும்னாக்கா, நமக்கு வந்து நாளைக்கு நான் இந்த ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்று யோசிச்சிருப்பேன்ல, அதே மாதிரி அவன் கேமராமேன் ஒன்று பண்ணுவான், கனெக்ட் ஆகும். அவன் வேறையாக மாறுறோம், கேமராமேன் வேறையாக மாற்றுறாங்கன்னா அப்போ நான் ஒன்று சொல்லுவேன். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை மச்சான் இப்படி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அதை வேண்டாம், நான் இப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம அதை யோசித்து வச்சுருப்போம், முன் தயாரிப்போடு தான் நம்ம அதை பண்ணுறோம். அதனால் அது சரியாக வரும். நான் திரும்ப தான் சொல்கிறேன், வாசிக்கிறது தான். ஏன்னா நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்தோம்னா கிடையாது. ஆனால் அந்த 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 லேண்ட்ஸ்கேப்பை நம்ம எப்படி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் சிவகங்கையில் போய் நின்று நான் ஷூட்டிங் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. நீங்கள் போய் முதல்ல அதை ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடம் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் போனால் சும்மா போனதுமே அப்போது நம்ம ஒரு ஆல்ரெடி முன் தயாரிப்பாக நம்ம மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மைண்டில் ஒன்று ஓடும், இந்த சீனை இங்கே வச்சா, இந்த ஷார்ட்டை இங்கே வச்சா, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம அங்கே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம நடக்கணும். எடுத்ததுமே போய் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஊருன்னா ஒரு கிராமம் வந்து ஒரு ஷார்ட் வச்சா போதும். ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சீனோட இம்பாக்டும் அப்படி இருக்கணும், அந்த சூழ்நிலையும் அப்படி இருக்கணும். வெற்றிமாறனோட சாரோட இன்புட்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க? ஒரு கதை கரு இருக்குன்னா அதை எப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் மாறாமல் எப்படி மாறுறது?
இப்போ வெற்றி சார்கிட்டேருந்து நம்ம என்ன இது பண்ணுறோன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம சில விஷயங்கள் தான் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு வச்சிங்களேன், என்கிட்டேருந்து நீங்கள் 100% எடுத்துக்க முடியாது. என்னோட 100% எடுத்துக்க முடியாதுன்னா நான் பார்க்குற இது மாறும், எனக்கு முரணே வரும். எனக்கும் உங்களுக்கும் முரணே வரும். என் கூட வேலையை செஞ்சாலே முரணே வரும். ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, அதுதான் நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ வெற்றி சார் என்னென்னா சில நேரங்கள் ஒரு கதையை என்னவா மாற்ற முடியும்னு பார்ப்பார். இப்போ நீங்கள் எடுத்த நாவல் ஆகட்டும், விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாக்அப்பில் அந்த கதைக்கும் இந்த இதுக்கும் நாவலுக்கும் இதுக்குமே நிறைய இது இருக்கும் பாருங்க, மாறி இருக்கும். அப்படியே அந்த கதையை நீ எடுக்க முடியாது, அதுக்கு நாவல் தான் இருக்கே. ஸோ வந்து ஏன் இது நம்ம இதுக்குள்ள அப்போ நம்ம இது அந்த சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் அதுக்குள்ளே சேர்க்கணும். ஸோ அது வந்து அவர் சார் சூப்பராக பண்ணுவார். அவர் ரைட்டிங்கில் அதை நல்லா பண்ணுவார். இப்போ நம்ம கூட இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த புத்தகத்தையும் படிக்கிறோம், சார் எழுதி கொடுத்த சீன் பேப்பரையும் பார்க்குறோம். அப்போ நமக்கு என்னவா இருக்குது, இது எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்குறோம்ல, என்னவா மாறுது, என்னமா ப்ராசஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறோம்ல, இதை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இதுவானது. நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே வந்து வாய்ப்பு இல்லாமலாம் கிடையாது. நீங்களே பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவான், மச்சான் இந்த மாதிரி நாங்கள் போய்ட்டு கதை சொல்லிட்டு வந்தான்டா, இங்கே போய் கதை சொல்லிட்டு வந்தாட்டான்னு. ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு வந்தால் கதை சொல்லிட்டு வந்தான்னு சொல்லுவான். ஸோ யாருமே ப்ரொடியூசரை மீட் பண்ணாத அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்களா? யாராவது அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்க கதை பண்ணிட்டு ப்ரொடியூசர் மீட் பண்ணி தான் வருவாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுமா பண்ணலையா, அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுமா பண்ணலையா, உன் கதை அதை பண்ணிச்சா பண்ணலையா, அங்கே தான் ரேஷியோ இருக்குது, சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அப்போ நீ ரொம்ப தெளிவாக ரொம்ப தயாராக நீ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு, இந்த ஸ்கிரிப்ட் கட்டாயம் வந்து இது ஒன்று பண்ணோன்னா அந்த கதையை நீ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் எப்படி வேணான்னு சொல்ல போகிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு பயன்படுத்தணும் பயன்படுத்தலைன்றது தான் பார்க்கணும். பல பேர் பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கதையை 5 வருஷமாக வச்சுருப்பாங்க. இந்த கதை ஜெயிக்கலாம், எந்த கதை ஜெயிக்கும் அப்படின்னு 5 வருஷமாக அதே சொல்லின்னு இருப்பாங்க. யோ விட்டுறியா, வேணாயா, அடுத்த கதை எழுதாயா, இந்த கதை ஜெயிக்கும், அந்த கதை ஜெயிக்கும், அது 2ஆவதாக பண்ணு, நீ இன்னைக்கு என்ன பண்ண போறன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.